அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியாரை பற்றி தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வந்திருக்கிறவர் பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வராரு. ஏன் திடீர்னு அவருக்கு இந்த பெரியாரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான். ஏன்னா விஜயை பார்த்து ஆ கொலை நடுங்கும் அளவுக்கு பயந்தது யாருன்னு சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம வெளியே இருக்கிற நம்மளுக்கே தெரியுது. உள்ள இருக்கிற அவருக்கு தெரியாதா? அதனாலதான் சீமான் அவர்கள் ரொம்ப பயத்துல இருக்காரு. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பரப்ப வேண்டிய காரணமே. தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பரப்ப வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள்ட்ட போயிட்டு, எனக்கு என்ன பண்றதே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, இவன் வேற தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் சொல்லிக்கிட்டு தந்தை பெரியாரை தூக்கி பிடிச்சி நிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன சொல்றான்னா, நீ தந்தை பெரியாரை பற்றி நீ இழிவா பேசு, அப்பனாதான் உனக்கான ஓட்டு வங்கியும் உனக்கு வர்ற ஓட்டு வங்கி இனிமேலாவது தக்க வைக்கணும்னா நீ தந்தை பெரியாரை பற்றி நீ அவதூறு பரப்புனா மட்டும்தான் நீ தமிழ் தமிழ் அரசியல்ல நீ நிலைச்சு நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆடியர் குருமூர்த்தி சொன்னதை கேட்டுக்கிட்டு இவன் தொடர்ந்து சீமான் தொடர்ந்து பெரியாரை பற்றி அவதூறா பரப்பிட்டு வரான். ஏன்னா விஜய் கட்சி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்கு. ஆளுங்கட்சியே பயப்படக்கூடிய நிலைமை உருவாயிருக்குன்னா அது விஜயோடைய மாஸ் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் தான், எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். அந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதாவது 25 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால எல்லா கட்சிக்குமே ஒரு பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா இளைஞர்கள் அதிகமா இருக்கிற கட்சி நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு, விடுதலை சிறுத்தை கட்சி இருந்துச்சு. திமுகல உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் அதிகமா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாருமே விஜயை பார்த்து ஒரு பயத்துல இருக்கிறது காரணம்னா இந்த யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா விஜயோடைய அந்த திரை கவர்ச்சியில போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் தான். அதே போல விஜய் எங்க போய் நின்னாலும் அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு கூட்டம் இருக்குது. அதே போல ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா அந்த நலத்திட்ட உதவிகள் அந்த கட்சி கொடிய அறிவிச்சதுல இருந்து அந்த கட்சி கொடிய அந்த துண்டை போட்டுக்கிட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் கூட்டம் கூட்டமா பெரும் கூட்டமா செயல்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்றுதான். அந்த கூட்டத்தை பார்த்துட்டு தான் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயத்துல இருக்கிறாரு. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் தமிழக அரசியல் நம்ம நிலைச்சு நிக்கணும்னா நமக்கான தனித்துவமான அரசியல் நம்ம செஞ்சாகணும் அப்படி என்பதற்காக மட்டும்தான் சீமான் தொடர்ந்து தந்தை பெரியாரை பற்றி அவதூறுகளை பரப்பிடும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாலே அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சியோடைய அந்த கூட்டத்துக்கே அந்த கும்பலுக்கே என்னன்னா கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க வேற ஒரு கேள்விதான் எடுப்பாங்க. 1951 என்ன நடந்துச்சு, இப்ப இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்ன, இப்ப இருக்கிற மக்களுக்கு நீங்க என்ன உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன வைக்கிறீங்க அப்படின்லாம் அந்த நாம் தமிழர் கட்சியோடைய அந்த கும்பலுக்கே தெரியாது. முழுக்க முழுக்க அந்த என்ன சொல்றது, ஒரு புக் எடுத்தாலும் அந்த புக்கில் நடுப்பக்கத்தை கிழிச்சிட்டு அந்த நடுப்பக்கத்துல இருக்கிற அந்த செய்தி மட்டும் சொல்லிட்டு பாருங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு முழுமையா படிச்சா மட்டும் தான் தெரியும் அந்த என்ன சம்பவம் நடந்திருக்கு, என்ன கதையா வச்சிருக்காங்க, என்ன வரலாறு இருக்கு அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை முழுமையா படிச்சா மட்டும்தான் தெரியும். அந்த தொடர்ந்து இந்த கும்பலுக்கு இதுதான் வேலை. ஏன்னா ஆதாரத்தை காட்டுன்னா எது அதான் ஒரு திராவிட ஆதரவாளர்கள் கேட்கறாங்க, பெரியாரிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்க, ஆதாரத்தை காட்டுனா ஆதாரத்தை கோர்ட்ல, நீ ஆதாரத்தை கோர்ட்ல காட்டு, நீ எங்க இருந்து படிச்ச, நீ காட்ட வேணாம், நீ எங்க இருந்து படிச்ச அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் பூட்டி வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன பிள்ளை கூட இப்ப இருக்கிற அந்த சின்ன குழந்தைங்க போன்ல எல்லா டெக்னாலஜியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னமும் 1980 காலகட்டத்திலே சீமான் இருக்கிறார் போல இருக்கு. அந்த காலகட்டத்தில் அவர் கூட பழகினவங்கள்ட்ட பொய்யா சொல்லி 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 கதைகளை சொல்லி 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 அவங்க கூட இருக்கணும் நம்பின நிலையை இன்னமும் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சீமான் நினைச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் நடக்கிற கதையா. 2026 சீமான் ஒரு கட்சி இருக்காத ஒரு நிலையை தான் உருவாக்கும். அந்த உருவாக்குறதுக்கு காரணமே விஜய் தான். நேற்று வரை விஜய் தம்பி தம்பின்னு சொன்னாரு, இன்னைக்கு வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயே சண்டைகிறது. விஜய்க்கு நிகர் சீமானே கிடையாது. விஜயோடைய அந்த கடனில இந்த தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டருக்கு வர்ற கூட்டம் கூட சீமானுக்கு வராது. அந்த அளவுக்கு விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்கு. விஜயை பார்த்து பயத்தின் வெளிப்பாடுதான் தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதற்கான காரணமே சீமானுக்கு எழுந்தது இதனாலதான். முழுக்க முழுக்க RSS குருமூர்த்தி தான் சீமானுடைய என்ன சொல்றது, எழுதி கொடுக்கும் ஆசிரியரா இருக்காரு. நீ இதை மாதிரி பேசு, இதை மாதிரி பேசணுன்னே அவர் தொடர்ந்து அவதூறா பேசிட்டு இருக்காரு. ஏன்னா
ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தமே என்னன்னா யாரும் வந்து மொழி வாரியா வந்து பிரிஞ்சு போகக்கூடாது, இது இனவாதத்தை பேசக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய பிஜேபி சரி ஆர்எஸ்எஸ் சரி. ஆனா சீமான் வந்து இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அவங்க பிஜேபி சும்மா விட்டுருவாங்கல்ல? அதெல்லாம் கிடையாது. இவன் சும்மா வந்து தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கான். முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் வந்து சீமானுடைய சித்தாந்தமா வந்து இருக்குது. ஏன்னா நேற்று வரை வந்து தந்தை பெரியார் வந்து எங்க கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து பெரியாரை வந்து இழிவுபடுத்தி பேசுவதற்கு காரணம் என்னன்னா விஜயை பார்த்து பயம்தான். விஜயை பார்த்து பயத்தின் வெளிப்பாடுதான் வந்து சீமான் வந்து தொடர்ந்து வந்து பெரியாரை பற்றி அவதூறாக பேசுவதற்கான காரணமே இதுதான். பார்க்கலாம், தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசி பிஜேபி எந்த நிலைமையில இருக்கு, பெரியாரை பற்றி அவதூறாக பேசிய கட்சிகள் எந்த நிலையில இருக்குன்றது எல்லாத்துக்குமே தமிழக மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சீமானுடைய நிலையும் 2026க்கு பிறகு ஒருவேளை வந்து அவர் பிஜேபி கட்சியில போய் சேர்ந்தாலும் சேரலாம், இல்ல ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட வந்து பயணிச்சு பிஜேபி எப்படி ஒரு கிளையா வந்து அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோ அதே போல ஆர்எஸ்எஸ் கிளையா வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த நாம் அப்படின்றது ஓம் தமிழர் கூட மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.